தியானிக்கும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். தேவனுடைய வார்த்தைகள் தேவதரங்கள் விலகிக் கொள்ள முடியாமல் ஆராய்ச்சி கொண்டு வருகிறோம். அவரை அறிய தேவன் அங்கலாய்க்கிறார். கடந்த வாரம் கூட நாங்கள் இதை குறித்துதான் கவனித்தோம். எடுத்துள்ள வாசிங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீ உவமைகளாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். வெளிப்படையாய் பேசுகிறீர். ஆண்டவர் வெளிப்படையாய் இன்டைரக்டா பேச விரும்புவது கிடையாது. யாரையும் மறைமுகமாய் தாக்க விரும்புவது கிடையாது, நோக்கடிக்க விரும்புவது கிடையாது, வெறுப்படைய விரும்புவது கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படையாக பேச விரும்புகிறார். நம்ம பல பிரச்சனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை கொடுப்பதுதான் இயேசுவின் அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு போலியா இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? ஆடி தள்ளுபடினா அவன் நஷ்டத்தை கொடுக்க கொடுக்கலங்க. அவன் நஷ்டத்தை பண்ணும். எந்த ஒரு வியாபாரம் என்ன பண்ண மாட்டான், தனக்கு நஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ண மாட்டான் ஒரு பொருள். அதுலயும் அவனுக்கு ஒரு லாபம் இருக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் எல்லாமே மெய்தான். தேவ சமூகத்தில் வருகிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு போலியான, ஒரு வேஷமான, ஒரு கற்பனையானது கிடையாது. எல்லாமே மெய்தான். அதனால் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே வெளிப்படையாக புரிந்து கொள்ளணும். தேவனை புரிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். நம்ம மாம்சமாய் இருக்கிறோம், மக்களோடு பழகுகிறோம், ஒருவரோடு பழகுகிறோம், நண்பரோடு கூட பழகுகிறோம். அவர்கள் பழக்கத்தின் மூலமாய் அவருடைய தன்மைகளை புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனோடு எப்படி பழக முடியும்? அவர் ஆத்மமா இருக்கிறாரா? அல்லது அவர் ஆவியா இருக்கிறபடினாலே அவரோடு நம்ம பழக முடியாது. ஆனால் வார்த்தைகள் கருத்தில் கொடுத்திருக்கிறார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையாமல் இந்த வேதத்தை யாரெல்லாம் பிரியப்படுகிறோமோ, யாரெல்லாம் இந்த வேதத்தை பிரியப்பட்டு நாம் தியானித்து இதன் பிரகாரமாய் வாழ விரும்புகிறோமோ அவர்களுக்கு தேவனை அறிய முடியும். சீசர்களை அங்கே பார்க்கின்ற போது அவர் வெளிப்படையாக பேசுகிறார். 4:34 வாசிக்க பார்க்க. உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். நடுங்க ஒன்று வெளிப்படையாய் பேசுகிற வீரனாக எல்லாமே விவரித்து சொல்கிறார். அதுக்கு ஒரு கதை கிடையாதுங்க. இயேசு விவரமா அறியணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து ஜனனத்தின் விவரமாவது அதுக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு விவரம் கொடுக்கப்பட்டது. ஏதோ போன என்ன கிடையாதுங்க. அப்படி கிடையாது. தேவன் வாலண்டரியா நம்ம கிட்ட தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். விவரமா தான் பேச நமக்கு தான் விலகி கொள்ள முடியல. அதுக்கு நமக்கு என்ன பண்ணுது? விலகி கொள்ள முடியாம இருக்கிறது. அவரை விலகி கொண்டால் 7 மடங்கு எரிகின்ற அக்னி ஒரு பெரிது கிடையாது. கடந்து போகிற செங்கடல் ஒரு பெரிது கிடையாது. இது கடக்கின்ற யோர்தான் ஒரு பெரிது கிடையாது. நாம் சந்திக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் தேவன் முன்பாக பெரிது கிடையாது. அந்த விவரம் தெரியாத கடல் ஜனங்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறது, ஜோர்தான் பெரிதாய் தோன்றுகிறது, எரிகோ பெரிதாய் தோன்றுகிறது. அது போல இன்றைக்கு உங்கள் பிரச்சனை எப்படி தோன்றுகிறது? பெருசா இருக்கு. இதை எப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியும்? இதை எப்படி மேற்கொண்டு போக முடியும்? என்னால முடியலையே. உங்களால முடியாது, தேவனால் முடியும். தேவன் உங்களோடு கூட இருந்தார், தேவன் நம்மோடு கூட இருந்தார், எல்லாவற்றையும் முடிக்க முடியும். அவர் இல்லாதபடினால்தான் நமக்குள்ளாக இந்த ஏற்றத்தாழ்வுகள், நமக்குள்ளாக இழுபறிகள், நமக்குள்ளாக குழப்பங்கள். காரணம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிற விவரம் தெரியல. அதனால்தான் சொல்கிற அவரை பார்த்து விவரமாக மறுபடியும் வாசிக்கிறது 4. அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். எப்போது சொன்னார்? தனித்திருக்கும் போது. அப்படியானால் நீங்களும் நல்லா பண்ணுங்க. தேவனோடு கூட தனித்து பழகிற அந்த லெவலுக்கு வரணும். பண்ணுங்க. நீங்களும் தேவனோட தனித்து பழகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? தனித்திருக்கும் போது செய்தவர்களுக்கு விவரித்து
விவரித்து சொன்னார். இப்படிப்பா அப்படிப்பா பண்ணுங்க. அதுக்கு முன்பாக அதிகாரத்தை படிச்சாங்க. அந்த நிலத்தை குறித்து பேசுகிற ஒரு காரியம், நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டது, கற்பாறையில் விதைக்கப்பட்டது, முள்ளில் விதைக்கப்பட்டது, நல்ல நபடியாக அப்படியாக 4 விதமான விதைகளை குறித்து பேசுகிறார். தனிமையில் இருக்கும் அதை குறித்து விவரித்து சொல்லிட்டாரு. அதுக்கு இன்றைக்கு நமக்கு விவரம் தெரியாம புரியாமையே என்ன பண்ணாங்க, நம்ம பாடல்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுங்களா? நீங்க நான் கொண்டாடுறேன். எனக்குள்ளாக நான் உணர்ந்தேன், யார் வந்தது இங்கே? என் தேவன் ஆவியாய் வந்திருக்கிறார். அதனால் என்னை தொட்டாருங்களா? அவங்கள யாரெல்லாம் தொட்டாரு? அவர் இங்க இருக்கிறார். அந்த விவரம் தெரியாதனால என்ன பண்ணுங்க, பாடிட்டு என்ன பண்ணுங்க, நானும் பாடுங்க, என்ன பண்ணீங்க, சேர்ந்து என்ன பண்ணீங்க, பாடிட்டு இல்லைங்களா? ஆனா இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு தனிமையில செய்தார். அப்போ உங்க வாழ்க்கை பண்ணுறீங்களா, தேவனோடு கூட தனித்து பழக கற்றுக்கொள்ளலாம். கடந்த வாரம் அந்த சீஷரோடு என்ன பண்ணவர் என்ன பேசுகிறாங்க, தெளிவாக பேசினார். இங்கே விவரமாக பேசுகிறார். கடந்த வாரம் இடையே தானித்தங்க வெளிப்படையாய் பேசினார். அதுக்கு யாரோட பேசினா, யோவானோட பேசினார். யோவான் யாருங்க? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனாய் இருந்தான். யோவான் தேவனிடத்திலே அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நான் தொடர்ச்சியாக கடந்த நாட்களில் இரவு ஜெபத்தில் அன்பை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். எல்லாம் கேட்கிறீங்களா இல்லைங்களா? வெளியில இருக்கிற அனைவரும் என்ன பண்றாங்க, இந்த செய்திகள் என்ன பண்றாங்க, அவங்க அதை ஏத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, எனக்கு அனைவரும் என்ன பண்றாங்க, அதை வாழ்த்து அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க? அப்ப சபை மக்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? கேட்கறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. நான் பார்க்கிறேன் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நல்லா. எனக்கு ஆரம்பத்தில் எமோஷனலா பண்ணீங்க, பார்த்தீங்க, பிரேயர் கூட எமோஷனல் வந்தீங்க. போன வாரம் பார்த்து 2 பேர் தான் தெரியுங்க. விவரம் தெரியல. என் விவரமா பெருசாக தெரியல. அவரை பத்தி எப்படி தெரியும்? என் கதையை உங்களுக்கு தெரியலீங்களே, அவரை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? அல்ல, வசனம் சொல்கிறவனமாக வாழ நான் வாஞ்சிக்கும் போது பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை தேவன் ஏற்றுக்கொள்வார். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நான் கடைசி வரைக்கும் வாழணும். அதுக்குள்ளாக இயேசுவுடைய உறவு என்பது உங்களை விட்டு விலகாத உறவு. எதுவரைக்கும் உலகத்தின் முடிவட்டம் கூட இருக்க அழைத்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, தேவனுடைய அழைப்பு என்ன? கொஞ்ச காலம் இல்லைங்க, கடைசி வரைக்கும். சொல்ல போனால் நித்தியத்தில் கூட அவருடைய உறவு இருக்கிறது. இதெல்லாம் நிரந்தரம் நினைக்கிறாங்க. இந்த உறவு, இந்த வாழ்க்கை எல்லாம் நிரந்தரம் கிடையாது. இதை மறந்துடுங்க. இது உங்களுக்கு நிரந்தரம், எனக்கு நிரந்தரம் கிடையாது. யோசிக்கலாம், ஒரு வயசு ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு என்ன கிடையாது, எதுவும் நிரந்தரம். யாருக்குமே வயசாக ஆகாது. அவங்களுக்கு நீங்க அப்படி இருக்க போறீங்களா? உங்களுக்கும் விட மாட்டீங்களா? நம் வாழ்க்கையிலே தேவன் வெளிப்பட விரும்புகிறார். கடந்த வாரம் செய்தவர் வெளிப்படையாய் அவர் பேசினபடியினாலே யோவான் அன்புள்ளவனாயிருந்தான். இயேசுவோடு மாத்திரம் அல்ல, அதுங்க தன் நாவினாலும் வசனத்தினால் மாத்திரம் அல்ல, கிரியினாலே நம்மபடியாக அன்பு கூறும்படி அழைத்திருக்க. நம்ம பண்ண நிலமா வார்த்தை நாவலதான் அன்பு பேசும். அதுக்கு உள்ளுக்குள்ள அவர் விஷங்களை வைத்துக் கொண்டு, கசப்புகளை வைத்துக் கொண்டு, விரோதங்களை வைத்துக் கொண்டு, பலவிதமான தன்மைகளை உள்ளே வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, நம்முடைய வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, அதுங்க கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். அதுங்க அப்போ நமக்கு விவரம் தெரியும். என்ன பண்ண அவருக்கு குணம் தெரியாது நம்ம நினைக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் விவரித்து சொல்கிறார். யாருக்கு சொல்லுகிறார்? தனிமையில் சொல்லுகிறார். எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 வாசி. சீக்கிரம் வாசி. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பாருங்க, யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். ஜனங்கள் குடும்பத்தில் அக்கறை கருப்பினா தனித்தளவோட நிற்கிறாங்க. காரணம் என்ன? தேவனோடு கூட பேசுவதற்கு தனித்திருந்தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன குடும்ப தலைவர்களாக என்ன பண்ணுங்க, எனக்கு தனிமையிலே தேவனோடு பழக கத்துக்குங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்கு டைம் இல்லை இல்லைங்களா? நமக்கு இல்லைங்க, நான் தனித்து இப்ப இல்லைங்க, நான் அந்த நாட்களிலேயே தனித்து அதிகமாக தேவனோடு ஜெபித்தபடினால்தான் அந்த வெளிப்பாடு கிடைத்து முடித்துக்கு வந்ததான். அதுக்கு அப்போ ஒவ்வொரு என்ன பண்ணுங்க, குடும்பமாக ஆராதிக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியல. நானும் வீட்டாரும் என்றால் அந்த அனுபவம் கிடையாது. தனித்து இருக்கிற அனுபவம் கிடையாது. என்ன பண்ண ஒரு வசனத்தை படிச்சு படம் என்ன பண்ணாங்க,
இந்த 91 சங்கீதம் அதுக்கு இன்னும் படிச்சு முடிக்கவும் முடியல. என்ன பண்றது? இப்படி நம்முடைய காலங்கள் போகிறது. ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய 2 பரிவாரத்தோடு கூட வருகிறான், பிள்ளைகளோடு கூட வருகிறான். ஆனால் என்ன செய்கிறான்? அவன் படிக்க யாக்கோபு பிரிந்து தனித்திருந்தான். பிந்தி அதுக்கு முன் வசனம் வாசிங்க. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பின் பண்ணி தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்தினார். பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? அக்கறைப்படுத்தி என்ன செய்தாங்க? பின்பு தனித்திருந்தான். தேவன்கிட்ட பிளான கேட்கிறான். அதுக்கு நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? தனிமை. நமக்குள்ள ஒரு தனிமையை உண்டாக்கி கேட்டா அவங்களோட பழகணும். குடும்பத்துடைய பிரச்சனை என்ன பண்ணீங்க? குடும்பத்தில் பேசாதீங்க. யாருகிட்ட பேசுங்க? தேவன்கிட்ட பேசு. பிரச்சனையை தீர்க்க நான் முயற்சிக்க கூடாது. பிரச்சனை வந்து விட்டால் பண்ணுங்க, நான் தனித்து யாரோடு கூட தனித்து வரும்போது விவரமாக ஆண்டவர் பேசுவார். என்னுடைய குறை என்ன பேசுவார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேசுவார், என் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுவார். அங்கே அநேக இடத்தில் எப்படி பேசினார்? ஓமையாக பேசினார். இடத்தை குறித்து பேசுவதாக ஜனங்கள் யோசிக்கிறார்கள், விதையை குறித்து பேசுவதாக ஜனங்கள் யோசிக்கிறார்கள், விளைச்சலை குறித்து பேசுவதாக யோசிக்கிறார்கள். யாரை குறித்தான் பேசினார்? அங்கிருக்கிற ஜனங்களை குறித்தான் பேசினார். இந்த விவரம் அவளுக்கு தெரியல. அதே தேவன் செய்தார், தனித்து பேசினார் என்று பார்க்கிறோம். விவரித்து சொன்னார். அது போல இந்த குடும்பத்தினுடைய காரியம் என்னவென்று சொல்லி அதை கேட்கும்படியா யாக்கோபு என்ன செய்கிறோம்? தனித்து தேவனோடு கூட ஒரு தனித்த உறவு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் உண்மையா இருக்கணுங்க. யாக்கோபு தன் குடும்பத்தோடு வருகிறான், மனைவி பிள்ளைகளோடு வருகிறான், வெறும் கையோடு போனான், கோலும் கையுமாய் போனான். திரும்பி வருவது எப்படி வருகிறான்? 2 பரிவாரத்தோடு வருகிறான், மேன்மையாய் வருகிறான். அந்த மேன்மை அவனுக்கு பெரிதல்ல. இனி சந்திக்க போகிற பயணத்தில் யார் இருக்க வேண்டும்? தேவன் இருக்க வேண்டும். பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, செல்வம் இருந்தது, ஆசி இருந்தது, எல்லாம் இருந்தது. அவனுக்கு ஒரு குறை என்ன கிடையாதுங்க? ஒரு குறைவும் கிடையாது. ஆனால் அவனுக்கு யார் அவசியம்? தேவன் அவசியம். உங்கள் வாழ்க்கையில் யார் அவசியம்? தேவன் அவசியம். அவர் தனித்து உங்களோட பேச விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார். உங்கள் வியாதியிலிருந்து சுகமாக்க விரும்புகிறார். இதை அறிந்து கொண்டான். யாக்கோபு என்ன பண்ணாங்க? தேவ ஜனமே, நாம் தேவனை அறிந்தால்தான் அவர்கிட்ட பழக முடியும். என்ன பண்ண முடியும்? எல்லாரும் என்ன பண்ண? அக்கறைக்கு என்ன பண்ணா? எல்லாரையும் அனுப்பிட்டு என்ன பண்ணா? அமைதியா வர என்ன பண்றாங்க? யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க? யாரும் எந்த ஒரு சத்தமே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணா? கம்ப்ளீட்டா அனுப்பிட்டு என்ன பண்ணா? தனிமையிலே தேவனை யோசிக்கிறான். படிக்குமா ஆதியாகமம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி. இதுவரைக்கும் தனித்திருந்தான், பொழுது விடிய வரை தனித்திருக்கிறான். அது நீங்க தேவ சமூகத்திலே அவருடைய கிருபையை பெறும் வரைக்கும் தனித்திருக்கணும். அவருடைய பிரசனத்தை உணரும் வரைக்கும் தனித்திருக்கணும். என்ன பண்ணீங்க? சபைக்கு ஒரு ஆராதிக்கிற எல்லாம் பண்றோம். ஆனால் தனித்து தேவனோடு கூட பழகிற அந்த அனுபவம் கிறிஸ்தவனுக்கு மிக அவசியம். யாக்கோபுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, யாக்கோபுக்கு மனைவிமார்கள் இருந்தார்கள், யாக்கோபுக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எல்லாம் இருந்தது. அது அவனுக்கு பெரிதல்ல. இன்னும் போக வேண்டிய பயணத்துக்கு வேண்டிய கிருபை யாரிடத்தில் இருக்கிறது? தயவு யாரிடத்தில்? எல்லாம் பணம் இருக்குங்க. பணம் இருந்த கிருபை இல்லையே. பணம் இருந்து தேவ தயவு இல்லை அவனுக்கு. பணத்தினால் அதையும் செய்து விட முடியுமா? முடியாது. என்ன செய்ய முடியும் பணத்தினால? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். சமாதானத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? நிம்மதியை பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? இதெல்லாம் பணத்தை கொடுத்து நம்ம வாங்கவே இப்படி தெரிகிறது ரகசியம். அவன பண்ணலாம், குடும்பத்தை அக்கறைப்படுத்தி விட்டு படிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை அவன் மேற்கொள்ளாததை கண்டு அதுங்க போராடுகிறதா யாரால மேற்கொள்ள முடியலங்க? தூவனால என்ன பண்ண முடியல? அவனுடைய புலம்பல மேற்கொள்ள முடியல. அதுக்கு நீங்கள் நானும் அவர்கிட்ட இருந்து பெரும்பாலைக்கும் போராடணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். தனித்திருக்கணும். என் நோக்கம் என்ன ஐயா? என்னையும் குடும்பத்தையும் அழைத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தம் இல்லாம யாரும் வரல. ஆமை சொல்லுங்க. தேவ அழைப்பு இல்லாம இங்க உள்ள வர முடியும்.
வெளியே நம்ம கிட்ட பெரிய மக்களா இருக்கிற அவளுக்கு இந்த அருள் கிடையாது, இந்த அழைப்பு கிடையாது, கிருபை கிடையாது. அதையெல்லாம் மீறி அருளை பெற்ற மக்கள் நீங்கள், தேவ அழைப்பை பெற்ற மக்கள் நீங்கள், கிருபை பெற்ற மக்கள் நீங்கள். அன்றைக்கு மரியாதைக்கு எப்படி கிடைத்ததோ அதுபோல இன்றைக்கு வாழ்கிற உங்களுக்கு சொல்லுங்க என்ன கிடைச்சிருக்கு? தைரியமா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? அவர் கிருபை உங்களுக்கு போதும். உங்கள் பலவீனத்தோட பலன் விளங்குங்க உங்க வாழ்க்கையிலே. அதனால் அவன் என்ன செய்கிறான்? தனித்தன செய்கிறான். படிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை தந்தையை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை தந்தை சுருக்கிற்று. பாருங்க, யாக்கோபுடைய தொடையாட்சியை சுருக்கிடுச்சு. போராடுகிறான். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் போராடணும். ஆண்டவரே என்னை எதற்காக அழைத்தீர்? நான் போராடி இருக்கிறேன். ஒரு ஓலை வீட்டில் வாழும்போது போராடி இருக்கு. என்ன தங்கையா இது? எனக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்கு ஐயா? நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன், எனக்கு என்ன தரித்திரன் ஐயா என்று நான் போராட அவர் அழைப்பை நான் உணர்ந்தேன். அப்பதான் போராடி ஆண்டவர் எனக்கு எதுக்கு அழைச்சிங்க? எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு எதுக்கு அழைச்சிங்க? போராடி கண்ணீரும் குமுறலுமாக இருதயம் நொறுங்குண்டு போராடின பிற்பாடுதான் அவர் அழைப்பின் மாபெரும் கிருபையை பெற்றார். போராட்டம் இருந்தா எனக்கு போராட்டம் இருந்தது, தேவை இருந்தது, வறுமை இருந்தது, வேதனை இருந்தது. இதையெல்லாம் என்ன பண்ண ஓரம் தள்ளிட்டேன். என்ன இருந்தது? எனக்கு வறுமை, வெறுமை, வேதனை, தரித்திரம் இவர் அத்தனையும் சூழ்ந்திருந்தது. அதெல்லாம் பண்ணானே தள்ளிட்டேன். என்ன நோக்கம்? எதற்காக? அவர் நோக்கத்தை வெளிப்படுத்தினா இதுவரைக்கும் அவர் நோக்கத்தை செய்து கொண்டு வருகிறார். அன்றைக்கு அந்த நோக்கம் வெளிப்பட்டது, இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறார், இனியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் அந்த இடத்துல மேற்கொள்ளாத படிக்குமா? தொடர்ந்து வாசிக்க ப்ளீஸ். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வாதித்தால் ஒழிய உம்மை போகவில்லை. பாருங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இல்லாம வந்தான். போகும்போது எப்படி போனாங்க? தன் தகப்பனையும் தாய் வீட்டு போகும்போது வெறுமையா கையில ஒரு கோலும் கையோட தான் போனான். திரும்பி வரும்போது எப்படி வராங்க? 2 பரிவாரத்தோடு வரான். அவன் என்ன கேட்கிறான்? நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய அவன் இம்மையின் ஆசீர்வாதம் கேட்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை வரக்கூடாது என்று கேட்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதம் மைசூரத்தோடு வேதனையை எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் வேதனை இருக்கிறது. ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் பிரச்சனை இருக்கிறது. நன்மை இருக்கிறது, அதோடு கூட சேர்ந்து பலவீனம் இருக்கிறது. அப்படி அல்ல. பிரியமானவனின் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க அழைத்திருக்கிறார். தேவன் சுகத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த விவரம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் யாருக்கு தெரிந்த விவரம்? யாக்கோபுக்கு தெரிந்தது. தன் குடும்பத்தின் உறவுகள் தெரியும், பிள்ளைகள் தெரியும், மனைவிகள் தெரியும், வேலைக்காரர்கள் தெரியும், எல்லாரும் தெரியும். இவரை விட யார் அவருக்கு தெரிய வேண்டும்? தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால செய்கிறா எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவனோடு போராடுகிறார். படிக்கமா? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, மாபெரும் ஒரு வெளிப்பாடு. யாக்கோபுக்கு என்னது வெளிப்பாடுங்க? யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். இன்னைக்கு பேசப்படுகிற இஸ்ரவேல் எங்க ஆரம்பித்தது? தேவனோடு கூட போராடி கழித்து தேவனோடு கூட பழகி பெற்றதுதான் இந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம். இஸ்ரவேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தனித்து தேவனோடு போராடினால் தான் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய எதற்காக அழைத்தார் என்கிற அந்த வெளிப்பாடு கிடைக்கும். யாக்கோபு என்று சொன்னால் எத்தனை, இஸ்ரவேல் சொன்னால் தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவனுக்கு பிரியம். தேவனுக்கு இஸ்ரவேல் என்றால் பிரியம்தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? யூதருக்குள்ளே பிறந்தார், இஸ்ரவேலுக்குள்ளே பிறந்தார். பிரியம் அவருக்கு. அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தனித்திருக்கிற அனுபவம் மிக அவசியம். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்துல ஒவ்வொரு பணங்க தனித்து ஒரு பிரச்சனை யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்? கர்த்தர்கிட்ட. என்ன பண்ணோம்? அண்ணா என்ன செய்கிறாங்க? எல்கனாகிட்ட கேட்டு கேட்டாச்சு. அவனுக்கு எந்த ஒரு பலனும் என்ன பண்ணாங்க? தன்னை தனிப்படுத்த பண்ணாங்க. ஆலயத்துல வந்து அமர்ந்துட்டான். என்ன பண்ணாங்க? அந்த அம்மா
என்ன பண்ணாங்க? ஆலயத்துல அமர்ந்து என்ன பண்ணாங்க? தன் இதயத்தை ஊற்றினாங்க. அடுத்த ஆண்டிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த நாட்கள்ல வேலை இருக்கும், வேலை இல்லாம இருக்கும்போது திருச்சிபையில போட்டு ஏறக்கூடிய ஒரு 3 மணி நேரம் அப்படியே அந்த ஜபம் பண்ணிட்டே இருப்பான், அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த ஊழியக்காரர் பார்ப்பாரு, அழுதுகிட்டே இருப்பாங்க. தனித்து இருக்கின்ற போதுதான் தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும். நீங்க தனித்து பழக கற்றுக்கொள்ள. கர்த்தர் விவரம் சொல்ல விரும்புகிறார். யாக்கோபுக்கு விவரம் தெரியல, தான் யாருங்கிற விவரம். அவன் நினைச்சான் குடும்பத்தோடு கூட வாழ்க்கை போதும். இல்ல யாக்கோபே, நீ யாராய் மாற்றப்படுகிறாய்? இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறாய். உன் மூலமாக ஒரு சந்ததி உருவாகும், உன் மூலமாக ராஜாக்கள் உருவாவார்கள், உன் மூலமாக உலக ரட்சகர் உருவார்கள் என்று அந்த வெளிப்பாடை எங்கே பெற்றால்? தனித்து தேவனோடு கூட போராடி. அதுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிரசத்தை உணரும் படைக்க நம்ம ஜெபிங்க. உணரணும். அவர் வெளிப்படுகிறவர். அவர் யாரவர்? உயிருள்ளவர். உங்கள் வாழ்க்கையை வெளிப்பட விரும்புகிறவர், விவரமாய் பேச விரும்புகிறவர். அவர் ஒரு மாயமானவரோ ஒரு மந்திரமானவர் அல்ல. அவர் ஜீவனுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் சாந்தமுள்ளவர், அவர் மனதுருக்கமானவர். நம்மை பார்த்து வெறுக்கிறவர் அல்ல, உங்களை பார்த்து மறக்கிறவர் அல்ல. கரிசனையான தேவனவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனவர், காருண்யமானவர். அவரை போல யாரையும் பார்க்க முடியும். ஒரு குழந்தையின் தன்மை எப்படி இருக்கிறதோ அதுபோல் தன்மை உள்ளவர் தான் தேவன். இந்த உலகத்தில் அந்த தன்மையை பார்க்க முடியும். ஒரு குழந்தை எப்பேற்பட்ட தன்மை இருக்கிறது, அந்த தன்மை தான். வளர்ந்து கொடுக்கிற இந்த குழந்தை தன்மை வேற, இந்த குழந்தை தன்மை வளர வளர தன்மை மாறும். ஒரு மழலை தன்மை தான் தேவ தன்மை. அவன் எவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கலாம் யாக்கோபு, ஆனால் தனித்தென செய்து விட்டான். அவன் தேவனோடு கூட பேசி பழகி நேரத்தெல்லாம் பண்ணிட்டான், மறந்துட்டான். பண்ணவன் குடும்பத்தை மறந்துட்டான். அதுக்காக குடும்பத்தை மறந்து விடும் சொல்லல. குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைன்னா செய்துதான் ஆக வேண்டும். அப்படியெல்லாம் போதிக்கவில்லை தேவன். வேதத்திலே சொல்லியிருக்கிறார், குடும்பம் என்றால் என்ன, கணவன் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன, பெற்றோர் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன என்ற அத்தனை விவரங்களையும் கொடுத்திருக்கிறார். அதனால் அவன் செய்கிறான், போராடி விடமாட்டான். என்ன பண்ண மாட்டேன், அவனுடைய தொடையில செய்து விட்டது சுருங்கிடுச்சு. நம்மளுக்கு தூக்கம் என்ன பண்ணுங்க, அப்படியே தூங்கிடுவோம். என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். தூக்கம் என்ன பண்ணுவோம், அப்படியே என்ன பண்ணுவோம், தூக்கம். ஆனா பண்ணுங்க தொடும் வரைக்கும், தொட்டு சுகமாக்கும் வரைக்கும் போராடு. தொடுகிறவர் அல்லவா, என்னை காண்கிறவர் அல்லவா. ஆனார் சொல்வார், வழியிலே என்னை கண்டாரே. அண்ணால் சொல்வார், அவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டாரே. தாவீது சொல்வான், என் ராஜாவை உயர்த்தினாரே. மோசே சொல்வான், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வரும்படியாக ரட்சகனாய் என்னை பயன்படுத்தினாரே. அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். போராடி ஜெயிச்சிருக்க. ஆமென் சொல்லுங்க. எப்படி போராடணும்? சபை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, வேலை எல்லாத்தையும் பண்ணுங்க, வேலையில என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஞானத்தோடு அர்த்தத்தோடு உண்மையோடு எல்லாத்தையும் பண்ணுங்க, செய்யுங்க. அதுல பாதி இதுல வராதுங்க. உங்களுடைய ஒழுங்குகள் என்ன பண்ணுங்க, ஒழுங்கும் கிரமமா இருக்கிறதுக்கு எதை செய்தாலும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு நடந்துக்கு. தனித்து வர என்ன பண்ணுங்க, அவன் எல்லாரும் என்ன பண்ணா செட்டில் பண்ண பண்ணுங்க, அக்கறை எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் ரிக்ஷா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ண எல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த கரைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அக்கறைப்படுத்தி விட்டு நிம்மதியா என்ன பண்ணுங்க. நீங்க கூட எப்படி நீங்க கனிமையில வர வந்தீங்களா, நிம்மதியா வந்து உட்காங்க. எப்படி இருக்கீங்க, அரைமுறை என்ன பண்ணக்கூடாதுங்க, அங்க ஒரு வேலையை வச்சு என்ன பண்ணக்கூடாதுங்க, போனை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, குழப்பிட்டு போன் என்ன பண்ணீங்க, சைலன்ஸ்லயோ சுவிட்ச் ஆஃப் என்ன பண்ணீங்க. இது ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் இது அறிய முடியும். விவரம் தெரியுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது, என்னதுங்க, புறஜாதிக்கு கூட தெரியுது இயேசு நல்லவர் என்று. யாருக்கு தெரிகிறதுங்க, அவர் நல்லவருங்க, சிலுவையில் அறையப்பட்டாருங்க, எல்லாருக்கும் தெரிகிறது. அதுவல்ல, அவர் யார், போராடி மேற்கொண்டு யாக்கோபா இருந்தவன் யாராய் மாறினார், இஸ்ரவேலாய் மாறினான். இன்றைக்கு உலகத்திலே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் சிறிய தேசமா இருந்தாலும் கூட அந்த தேசம் உலகளவிலே பேசப்படுகிற தேசம்.
பிரமிப்பை உண்டாக்குகிற தேசம். அங்கிருக்கிற மக்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அங்கிருக்கிற மக்கள் உலக அளவிலே பார்க்கின்ற போது, அமெரிக்காவில் பார்க்கின்ற போது யூதர்கள் தான் அதிகமான காரியங்களை அங்கே விசேஷமா இருக்கிறார். பெரிய பெரிய நபர்கள், ராணுவத்தில் பெரிய நபர்கள் யாருங்க? யூதர்கள். காரணம் என்ன? யாக்கோபு யாராய் மாறினார்? இஸ்ரவேலாய் மாறினார். எப்படி மாறினார்? தனித்து. அதுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்களா? எல்லாம் இருந்தது. எல்லாம் பிள்ளைங்க இருந்தாங்க, மனைவியில் இருந்தாங்க, செல்வம் இருந்தது, எல்லாம் இருந்தது. நிலைக்காரர்கள் இருந்தாங்க. என்னதுக்கு? இரண்டு பரிவாரத்தோடு வரா. ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும். என்ன பிரச்சனைங்க? ஏசாவின் பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதோடு ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். யார் தான் தீர்ப்பா? முழு பிரச்சனை யார் காத்து கொண்டிருக்கிறது? அங்க வந்து ஏசா காத்துட்டு இருக்கிறதுக்கு பழி வாங்கின போன ஏசாங்க காத்து இருக்கா. இது படிச்சு போதா தெரியுது. முன்பு நடந்த ஒரு கதை. உங்க வாழ்க்கையில் எவ்வளவு கதைகள் நடந்திருக்கலாம், பிரச்சனை நடந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் தனித்திருந்தால்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். தேவனோடு கூட தனித்தவனாக அவரோடு கூட பழகுபடியான ஒரு அந்த பாதையில் செல்லுபடி ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. எல்லாரும் 23ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. பின்பு பீலேயாம் பாலகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலியண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். எப்படி யாக்கோபு தனித்து தேவனோடு கூட இருந்தான், அது போல செய்கிறான். பீலேயாம் சொல்றான், நான் போய் வரேன் பார். நம்ம நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பலியெல்லாம் செலுத்தபடிய பாலகையா இருக்க, இஸ்ரவேலை சபிக்கும்படியாய் வந்தவன். நடுங்க இஸ்ரவேலை சபிக்க யாரை கூலியாரை தெரிந்து கொண்டான்? பீலேயாமை தெரிந்து கொண்டான். நல்லா நீங்க என்ன பண்ணுங்க, வேதெல்லாம் படிங்க. இதுக்கு நேரம் கொடுக்காம ஊருக்கோ உலகத்துக்கோ வேலைக்கெல்லாம் நேரம் கொடுத்தா போனா அழுத்து போயிடுவீங்க, சலிச்சு போயிடுவீங்க. தேவனுக்கு நேரம் கொடுங்க. உன் வாழ்க்கை முதிர் வயதிலையும் நடுங்க கனி தந்து, முதிர் வயதுல வந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்குன்னா இளம் வயதுல என்ன பண்ணுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க இளம் வயதில் நீங்க தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்களோ முதுமையில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் அனுபவிக்கிறேங்க. அநேக இடங்களுக்கு போற தேவன் பாதுகாப்பை நடத்தி கொண்டு வருகிறார். 60 வயசாக போகிறது, தேவன் கிருபை நடத்தி கொண்டு வருகிறார். தலைவர்கள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் பாதுகாப்பை கற்று நடத்துகிறார். அதனால வாழ்க்கையிலே படிக்கலாம். பீலேயாம் பாலகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலியண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும். அவர் எனக்கு நான் தனியா போனப்பா, என்ன பண்ண, நான் என் போன தனியா போகணும். யார் வருவாரு? கர்த்தர் வருவாராங்க. நான் தனியா போனதா அவருடைய சித்தம் என்னவென்று தெரியும் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பார்கள். படிக்க தொடர்ந்து, எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன். எனக்கு வெளிப்படுத்துவதை பார்த்தீங்களா? வாளா கூட சேர்ந்து போனா வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள பீலேயாமுக்கு தெரிந்து, யாக்கோபுக்கு தெரிந்து கொள்ள யார் தெரிந்துங்க? பீலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வரத்தை பெற்றவன். அவன் சபித்தால் ஜனங்கள் சபிக்கப்படுவார்கள், அவன் ஆசீர்வதித்தால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் யாரை சபிக்கும்படியே பாலா கிடைக்கிறான்? இஸ்ரவேலை. யாரவன்? தேவனோடு கூட போராடி மேற்கொண்டவனை, தேவனோடு பழகினவனை, தேவனோடு பேசினவனை மேற்கொள்ள முடியுமா? தனித்து வந்து என்ன பிளான் கேட்கும் போது படிக்கணும். உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பீலேயாமை சந்தித்தார். தேவன் தனிமையில் இருக்கிற பீலேயாமை சந்தித்தார். 9 வாசிங்க. கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பாங்க. தனியே வாசமாயிருப்பாங்க. ஒன்று, நீங்க தனியா இருக்கணும். உங்க குடும்பம் எப்படி இருக்கணுங்க? ஒதுங்கணும் தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கணுங்க? நீங்க நாங்க ஊரோடு கூட சேர்ந்து பண்ணக்கூடாதுங்க. ஆயுத பூஜைக்கும் பூஜை, விநாயகர் பூஜைக்கும் பூஜை, எல்லா பண்டிகைக்கும் தீபாவளி ஒரு பண்டு, தீபாவளி ஒரு சீட்டு. ஒன்று, குடும்பத்தினால் தனியாக இருக்க வேண்டும். யோசிக்கிறீங்க? படிக்கமாக மறுபடியும் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல், அந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள்? யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பாங்க. தனியே வாசமா இருப்பாங்க. ஒன்று, குடும்பத்துக்குள்ளாய்
ஒரு தாயும் தகப்பனும் எப்படி தேவனோட என்ன பண்ணுங்க, தனித்து இருக்கணும். மூணாவது பண்ணுங்க, குடும்பமா என்ன பண்ணுங்க, படிக்க மறுபடியும் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு ஜாதிகளோடு என்ன பண்ண மாட்டாங்க. இல்லங்க, அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணல, எனக்கு அந்த அந்த என்ன பண்ணாங்க, அந்த தட்டுல வச்சுதான் அவங்க கொடுக்கல, என்ன பண்ண எனக்கு தனியா போட்டாங்க. ஸ்வீட் என்ன பண்ணாங்க, தனியா என்ன பண்ணாங்க, தனியா இருக்கு என்ன பண்ணாங்க, தனியா அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு என்ன பண்ணுங்க, கலவாமல் தனியா வாசமா இருக்கணும். இந்த அனுபவம் எல்லாம் வந்தாதான் அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ எந்த ஜாதியில வந்தோம், அந்த ஜாதியில வந்துருக்கீங்களா, அதான் அந்த ஜாதி இழுக்குது. நீங்க என்ன பண்ண ஜாதியில இழுக்குதா இல்லைங்களா? இழுக்குது. நம்ம என்ன பண்ணாங்க, இழுக்கிற மாதிரி போயிட்டு என்ன பண்ணாங்க, அதனால என்ன பண்ணாங்க, போயிட்டு கொண்டாடுவோம். இங்க வந்து என்ன பண்ணோம், இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம். போன வாரம் எங்க போனீங்க, எங்க போனீங்க, கொண்டாட போனீங்களா? இல்ல நான் கொண்டாட போலாங்க, அவங்க பார்க்க போனாங்க. அவங்க என்ன பண்ண, அங்கீகரிக்கிறேன். எதை அங்கீகரிக்கிறேன், அந்த பண்டிகை என்ன பண்ண, நானு அந்த குழந்தைய வாங்கி என்ன பண்றேன், அங்கீகரிக்கிறேன். நான் போகல, ஆனா என்ன பண்ணானே சொல்லுங்க. நாம் சாதாரண மக்களா யோசிக்கிறோம். தேவ பார்வையிலே யார் கண்டது, பிணையம் காண்கிறான், சபிக்க வந்தவன் காண்கிறான். இவங்க சபிக்கிறான் பார்த்தா இவங்க யாருங்க, எந்த ஜாதியோடும் சேராதவங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து வினோதமா சொல்ற, அதுக்காக சேராதீங்கன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பம்பு பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, பம்பு பண்ணலாம் கூடாது, அன்பு பண்ணணும். என்ன பண்ணுங்க, அன்பு கூறணும். சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக அதுல கலந்து கூட அவங்க எல்லாம் வந்து நாரணும் அப்படி நம்ம மேட்டிமே வரக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, மேட்டிமே நமக்குள்ளாக. ஒரு தம்பி, அவர் இப்ப இல்ல, ஒரு 25 வருஷம் முன்னாடி இது பண்ணிட்டு வால் எல்லாம் வந்து வசனங்களை எழுதுவாங்க, ரோட்ல எழுதுவாங்க, நல்ல வசனங்களை எழுதுவாங்க. நான் கத்தர் ஆசிரிச்சேன். அப்போ வந்து ஒரு பண்டிகைக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு ஏதோ என்ன பண்ணாங்க, உங்களுக்கு பலகாரம் கொடுத்தாங்க. அவன் சொன்னான், இந்த பலகாரம் எனக்கு வேண்டாங்க. எதுக்கு, இன்னைக்கு உங்களுடைய பண்ணதுக்கு அவங்களுடைய காரியோட தூங்க நான் சாப்பிடுற பண்ண, நானு நீ காரிய துணியோட கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இதெல்லாம் பண்ண மாட்டானு களவா. நம்ம எது என்ன பண்ண, விலகி கஷ்டமா தான் இல்லைங்களா? நாம் தேவனோடு கூட பழக அழைத்திருக்கிறோம். கலவை நான் அங்கதான் இருந்தேன், எங்கதான் இருந்தானு அந்த ஜாதியில தான் இருந்தேன். தேவனா பண்ணாருங்க, யாக்கோபாகி என்னை இஸ்ரவேலாய் அழைத்தாரே, தேவ மனுஷனை மாற்றி விட்டாரே. அங்கீகரிக்கப்பட்ட ஜனம் அல்லவானா, அதனால் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார். பாத்தீங்களா, அவங்களை என்ன முடியுமாப்பா, அவங்க யாரு, அவங்க தனியான ஜனங்க. எப்படி இருப்பாங்க, யாரோட என்ன பண்ண மாட்டாங்க, அன்பா இருங்க. நீங்க புரிஞ்சுக்கீங்க, யாரோட வாசனை அவன் எல்லாரும் வெறுக்குனது கிடையாது. அழுகுறோடு கூட அழுது, அழுகுறோடு கூட என்ன பண்ணீங்க, கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், எந்த துக்கம் என்ன பண்ணீங்க, போயிட்டு துக்கம் விசாரிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக நான் அவங்களை வெறுத்துட்டு நானு அவங்க என்ன பண்ண மாட்டேன், கல்யாணத்துக்கு போக மாட்டேன், சாபமும் இல்ல. அதுக்கு பைபிள் வந்து இருபுறமும் ரெண்டு பக்கமா இருக்கு. ஒரு பக்கம் மாத்திரம் பார்க்க கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில துக்கப்படும் போது என்ன பண்ணீங்க, போயிட்டு ஆறுதல் சொல்லுங்க, அழுதுங்க. என்ன பண்ணுங்க, நீங்க அழுதுங்க. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாரோ, அது பண்ண பண்ணீங்க, போயிட்டு ஒரு பாசம் என்ன பண்ண போயிட்டு நீங்க ஒரு சொல்ல மாதிரி அவங்க டெத் ஏதாவது வந்து அந்த ஸ்ட்ரீட்ல இருந்தாரோட சிரிச்சுட்டே ஒரு பணம் வந்து நல்லா சிரிச்சு என்ன பண்ணாங்க, நான் சாப்பிடலாம் வருவாங்க. அந்த ஸ்பாட் வந்து என்ன பண்ண அப்படியே முகம் எல்லாம் இவங்கதான் அப்படி துக்கத்திலே இருக்கிறாங்க. அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்படியா, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் உண்மையுள்ளதா இருக்க வேண்டும். நாம் அந்த ஜாதியோடு செய்யப்படியாக கலவாமல் நான் யாருக்கணும், தனியே வந்தாதான் விவரம் தெரியும். அதுக்கு இல்ல விட்டா விவரம் தெரியாது. தெய்வத்துடைய விவரம் எனக்கு தெரியாது. என்னை குறித்து என்ன எதற்காக அழைத்தாலும் அந்த அழைப்பு எனக்கு தெரியாது. அதனால் இந்த அனுபவத்தில் போக வேண்டும். கடைசி இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 78:5 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க.
அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். 4 வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். நீங்க விவரம் தெரிஞ்சாதான் விவரிக்க முடியும். யாருக்கு விவரிக்க முடியும்? பிள்ளைகளுக்கெல்லாம் விவரிக்க முடியும். நீங்க தனிமையில பழகினாதான் அந்த பிள்ளைகளை பழக கற்றுக் கொடுப்பீங்க. எனக்கு நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, விவரிக்க முடியும். இல்லாவிட்டா விவரிக்க படிக்கப்பது. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும். நீங்கள் அதை மறைக்க கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு தேவன் நமக்கு செய்வதெல்லாம் மறைக்காம தேவனுடைய காரியங்களை சொல்லணும். என்ன பண்ண யாருக்கிட்ட சொல்றீங்க? சின்ன பிள்ளைகளான சொல்லணுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன பண்ணீங்க? மறைக்காம சொல்லணும். அது சின்ன பிள்ளை இல்ல, சின்ன பிள்ளை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஆதாரத்தை தண்ணீர்கள் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணும் விவரமா என்ன பண்ண ஆண்டவர் செஞ்சாரு. என்ன பண்ணுங்க? நீங்க என்ன சொல்லணும்? படிக்கமா கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் அவர் துதியை முதல்ல விவரிக்கணும். நீங்க துதிச்சாதான் விவரிக்க முடியும். நான் துதிக்காவிட்டா விவரிக்க முடியுமா? துதி என்பது நமக்கு விவரம் தெரியும் இல்லைங்களா? துதி எப்போ ஆரம்பிக்கிறோம்? துதிக்கிற நேரம் இருக்கும். அந்த விவரமே தெரியலையே. முதல்ல துதிக்கிறோம். துதியை வாசம் பண்ண முடியாத பண்ணுங்க, பிரைஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது பண்ணுங்க, துதிக்கிறோம். அதுக்கப்புறம் பாடுறோம், அதுக்கப்புறம் ஆராதிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒழுங்கு இல்லைங்களா? அதை சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். சீக்கிரம் போய் துதிக்கணும். என்ன பண்ணுங்க? சீக்கிரம் என்ன பண்ணுங்க? இந்த சிஎஸ் எல்லாம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா காலையில போன பிள்ளைங்களை முதல்ல என்ன பண்ணுங்க? பிள்ளைங்களை முதல்ல அனுப்பிடுவாங்க துதிக்க முடியாது. மறைக்காம நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதை மறைக்காம விவரமாக யாருக்கு சொல்லணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். சொல்லணும் பிள்ளைகளுக்கு. ஒன்று, நான் தேவனோடு தனித்து போராளிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் ஜாதிகளோடு விட கலவாமல் தனியே வாசம் பண்ணோம். மூன்றாவது, பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லணும். இந்த அனுபவம் எல்லாம் வரும்போதுதான் ஆண்டவரை குறித்து விவரம் எனக்கு வரும். இல்ல விவரம் தெரியாம தான் இருப்பேன். ஞானஸ்நானம் எடுத்து ஓகே, அபிஷேகம் பண்ண ஓகே, ஒரு ஆராதனைக்கு வர பரவாயில்ல, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் இதுவல்ல, இதை விட ஆழமா இல்லாதது. மலை என்ன பண்ணுங்க? ஆழத்துல போடுங்க. அங்க என்ன நடந்துங்க? மலை கிழித்தக்கதாக எல்லா காரியம் உள்ள ஆழத்துல போனதான் அற்புதம். நதுங்க மேலோட்டமா வந்த நதுங்க சர்ச்சை போற வர ஒரு மேலோட்டமான ஐக்கியம் முடியவே முடியாது. தேவனை அறியாதபடியே வாழ்க்கை போயிடும். ஒரு கிறிஸ்தவன் யாருனாலே ஒரு பெயர் கிறிஸ்தவன், அவ்வளவுதான். ஒரு சபையினுடைய விசுவாசி, அவ்வளவுதான். யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய குடும்பத்தை அக்கறைப்படுத்தி தேவனோடு கூட தனித்திருந்தவனால தேவ திட்டம் தெரிந்தது. ஓ, நான் யாக்கோபு என்று யோசித்தேனே, என் குடும்பம் என்று யோசித்தேன். இல்லையே, இதில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதா? இது தேசாவிலே பேசப்படுகிறதா? அதுபோல உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. புரிஞ்சுக்கீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் குறித்த ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமலாம் வாழ்கிறது. ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. பிள்ளையாம் என்னத்தை யோசித்தான்? இந்த ஜனங்களை சபிக்கபடியை பாலாம் யோசித்து போது இல்லப்பா, உன் கூட எனக்கு புரியாது, என்ன பண்றேன்? தனியா போறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்ன போது அவன் என்ன பண்ண? மலை உச்சத்து பாக்குறான். எப்படி இருக்கிறாங்க? ஜாதிகளோடு கூட கலவாத ஜனங்கப்பா. அவங்களை ஒன்னும் செய்ய என்ன பண்ண முடியும்? அவங்களால சபிக்க முடியாது, என்ன பண்ண முடியாதுங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறேன் நினைத்து விட்டால் என்ன பண்ண? சபிக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்து விட்டபடினால உங்க உலகம் சபிக்கலாம் முடியும். சாபத்தை நான் வாங்கிடுவேன் தவிர உங்களை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, சபிக்க முடியும். ஆனா இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு சாபத்தாம வாங்கினாங்க தவிர வேற மனுஷன் பண்ணுங்க சபிக்கல. என்ன பண்ணுங்க? அப்ப சாபம் என்பது யாரால வரும்? மற்ற ஜனங்களால உங்களை சபிக்க முடியாது. ஆனால் என்னை நானே சபித்துக் கொள்ள முடியும். எப்பொழுது? நான் கர்த்தர்கிட்ட உறவாடாத விடைக்கு. எப்படி உறவாடினால? தனித்து பேசுங்க. உங்கள் குடும்பத்துடைய குறைவை குறித்து பேசுங்க. கணவரை குறித்து
பேசுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அந்த அனுபவத்துக்குள் யாக்கோபு இருந்தபடினாலே யாக்கோபு யாராய் மாறினான்? இஸ்ரவேலாய் மாறினான். இஸ்ரவேலுக்குள்ளே தேவன் கடந்து வந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியாக படிச்சிட்டீங்களா? 78 5 வாசிங்க, 4-5 சீக்கிரம் வாசிங்க ப்ளீஸ். சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் நீங்க அந்த அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல நடந்துக்கிறாங்க. ஜனங்கள் எப்படி கொண்டு வந்தார், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லா விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம் வாசிங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் 19 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க முடிச்சிடலாம். 16ஆம் அதிகாரம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அதுக்கு இந்த ஜனங்கள் குறித்து பவுல் சொல்லுகிறார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும். அவர் சத்தியத்தை என்ன பண்ணுங்க கேட்டு கீழ்ப்படியணும். அதுக்கு இவருக்கு வேற இல்லை, இவரு தனியா தனியா ஜெபம் பண்ணிடுவாரு. என் குடும்பம் இல்லையா, எனக்கு புள்ள குட்டிங்க இல்லையா, இவருக்கு என்ன கிடையாதுங்க. யாக்கோபு குடும்பம் தான் இல்லைங்களா, இதுதான் இல்லைங்களா, இருந்தாங்கல்ல பிள்ளைங்க எல்லாம் இல்லைங்களா. அவரோட சன்னியாசி அவர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வரும்போது சன்னியாசி அவங்க நான் சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோரோடு இருந்தேன், மனைவியோடு இருந்தேன், பிள்ளைகளோடு இருக்கிறேன், பேர பிள்ளைகளோடு இருக்கிறேன். ஆனாலும் தேவனோடு கூட தனித்திருந்தாதான் இந்த திட்டம். தேவனோடு தனித்திருக்கும் போது அந்த வசனம்லாம் வருதுங்க எனக்கு. இல்லை விட்டு அதை பண்ண முடியாது, நான் விலகி கொள்ள முடியாது, உங்களுக்கு இதை குறித்து போதிக்க முடியாது. அதுக்கு தனியா இருந்தாதான் அதை பண்ண முடியும். பிரச்சனைலாம் இருக்கிறதுக்கு இங்க சொல்லப்படுகிறது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன வேண்டுமா விரும்புகிறாரா? நீங்கள் நன்மைக்கு ஞானிகள். நன்மை எப்படி இருக்கீங்க? ஞானிகளாகவும் தீமைக்கு எப்படி இருக்கணுங்க? தீமை செய்யணும்னா உங்களுக்கு மனம் புரியக்கூடாது. நாம சொல்லுங்க பார்க்கலாம். தீமையா அது என்கிட்ட சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல சொன்னீங்க என்னங்க பார்த்தீங்களா? நல்ல ஒரு டீச்சர் கரெக்டா சொல்றேன் இல்லைங்களா? தீமனா என்ன எனக்கு தெரியாது. என் தேவன் நன்மை செய்கிறவனாவே நன்மை தான் நம்ம நினைத்து போகணும். ஆமென் சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. என்ன போகணும்? உண்மையா சொல்லுங்க. என்ன போகணும்? நிச்சயமா சொல்லுங்க. என்ன போகணும்? யாருக்கும் மூலமா யாரும் எதிர்ப்பதை போகணும். உங்களுக்கு ஒரு நாத்தனாருக்கும் இதுதான் போகணும், உங்க மாமனாருக்கு இதுதான் போகணும், உங்க மாமியாருக்கு இதுதான் போகணும், உங்க கணவருக்கு இதுதான் போகணும், உங்க மனைவிக்கு இதுதான் போகணும், நன்மைதான் போகணும். அதனால் தீமைக்கு யாரா இருக்க வேண்டும்னா பேதைகளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தை தேவன் செய்கிறார் சீக்கிரமாக. சாத்தான் தலைமலங்கிறான். நீங்க இதெல்லாம் செய்யும் போது எங்க போயிடாம காதல்ல போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் சாத்தான் எங்க இருக்கிறான்? உங்களுக்குள்ள பெருமை இருந்தா யாருக்கு இருக்கு? சாத்தான் எங்க இருக்கிறான்? தலை மேல இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள கசப்பு இருந்தா சாத்தான் எங்க இருக்கிறான்? யார் தலை மேல? என் தலை மேல இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. விரோதம் இருந்தா, பொறாமை இருந்தா, வைராக்கியம் இருந்தா, என்னென்ன தேவன் சொல்லுகிறாரோ அதற்கு விரோதமா எது இருந்தாலும் சாத்தானங்க இருக்கிறாங்க. நீங்க சாதனை பார்த்து அப்பாவுக்கு சாதனை என்ன பண்ண முடியும்? சொல்லவே ஆங்கிட்டாங்க, தலைமையில உட்காந்துட்டான். நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆண்டவர் தான் இருக்கிறாங்க, ஆண்டவர் யாரும் இல்ல. நான் விரோதிக்கும் மறைக்கும் அந்த நபரை குறித்து என் மேல யாரும் கிடையாது. தேவாவியவர் இல்ல, யார் இருக்கிறது? ஆனால் அதை செய்யும் போது படிச்சீங்களா? சமாதானத்தின் தேவன். அவர் யாரவர்? சமாதானத்தின் தேவன். யாரவர்? உங்க தேவன் யாருங்க? சமாதானத்தின் தேவனும். அவர்கிட்ட சண்டை சச்சரவு கிடையாதுங்க. நீங்க சண்டை போட்டுக்கலாம், அவர் என்ன பண்ண மாட்டாரு. உங்களுக்கு சண்டை போட நீங்க வெறுக்கலாம், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு வெறுக்கிற அந்த ஒரு தன்மையை அவர் சமாதானத்தின் தேவன் செய்கிறார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பது. பாத்தீங்களா? ரொம்ப அருமையா சொன்னார். கிருபை உங்களோடு இருந்தா போதும். அதுக்கு அதுதான் நாம் இந்த அனுபவத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், விவரம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது என்ன செய்யணும்? நான் தனித்து. இரண்டாவது
குடும்பமா என்ன பண்ணணும், நம்ம யாரோடும் கலவாதீங்க, என்ன பண்ணாதீங்க, அதுக்காக என்ன பண்ணாதீங்க, எல்லாரையும் வெறுக்கணும் சொல்றது, வெறுக்கணும் சொல்லல, நான் நன்மைக்கு ஞானியாகவும் தீமைக்கும் இருக்கணுங்க. எனக்கு தீமையா என் மனசுல வரக்கூட என்ன பண்ணுங்க, மனசுல தீமைக்குன்ற எண்ணம் வந்தவன் என்ன பண்ணாங்க, அதை பைண்ட் பண்ண என்ன பண்ணீங்க, அதை நீங்க தீமை வந்துடுச்சுன்னு வைக்கல, யார் வந்த தலைமையில அவனை கடிந்து கொள்ளுங்க. யாரை கடிந்து கொள்ளுங்க, பிசாசுல பண்ணுங்க. எனக்குள்ள அந்த எண்ணம் வேண்டாம், எனக்குள்ள அந்த தீமையான தன்மை எனக்கு வேண்டாம், அந்த வெறுப்புணர்ச்சி எனக்கு வேண்டாம், அந்த விரோதம் எனக்கு வேண்டாம், அந்த கசப்பு எனக்கு வேண்டவே. அப்படி சொல்லுங்க, நீங்க வேண்டாம் வச்சுக்கிற மாதிரி சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் எங்க இருக்கிறான், கீழதான் இருக்கிறான். ஆல்ரெடி என்ன பண்ண, அவருடைய தலையை தேவன் நசுக்கிட்டான். என்ன பண்ணுங்க, நசுக்கப்பட்ட தலை நம்ம வந்து நிலைக்கு யாருக்கிட்ட வந்துச்சு, தலைமை நசுக்கிட்டாங்க. சிறுவனப்பட அவருடைய தலையை அவன் வாழ்ந்தாருக்கு. ஆனா சொல்றாங்க, சொல்லுங்க, நீங்க தலையா இருக்கலாம், முதல்ல யாருக்கு இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கை, தெய்வத்துக்காய் வாழ்ந்து பாருங்க. விவரம் தெரிஞ்சுட்டீங்கல்ல, வெற்றி தான் உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பாதம் வந்தாலும் போயிட்டு இருக்கிறதுக்கு, கடலை கடந்துருமோ, ஜோர்தானை கடந்துருமோ, எரிகோவை கடந்துருமோ, ராஜாக்களை மேற்கொள்ளுமோ, அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்த தேசத்துக்கு போயிடும். என்ன சொன்னாலும் நடக்கும். ஆமென் சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கும். அவர் என்ன சொன்னாலும் நடக்கும், எனக்கும் நடக்கும். நாம் யாவருக்கும் நாம் தனிமையாய் அவரோடு கூட பழக ஒப்புக் கொடுக்கிறோம். நம் குடும்பம் எந்த ஜாதியோடு கூட நம்ம அதபடிக்கு நம்ம அன்பான அந்த குடும்பத்தில் என்ன பண்ண, அந்த குடும்பத்துடைய நன்மைக்கு, அந்த குடும்பத்துடைய எல்லாத்துக்கும் என்ன பண்ண, நீங்க உடன்பட்டு போங்க. ஆனா மத ரீதியான வழிபாடுகளுக்கு என்ன பண்ண, நம்ம உடன்படக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஞாத்திகம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வீட்டு வெளியே கல்யாணமா இருக்கட்டும், என்ன பண்ண, நீங்க ஞாத்திகம் முக்கியமா, கல்யாணம் முக்கியமா? நாடு பாக்குறீங்க இல்லங்க, நாங்க போனதான் அந்த தாலியை கட்டுவாங்க. சொல்லுங்க, எனக்கு அது அவசியம். அதுக்கு பின்னா அந்த குடும்பத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யணுமோ மகிழ்ச்சியா நீங்க செய்யுங்க, என்னதுக்கு எதெல்லாம் நீங்க நடத்துங்க, என்ன பண்ணுங்க, நடத்துங்க. ஆனா யாரோடு நம்ம சம்பந்தம் நம்மளுக்கு நம்ம விலகி இருக்கிற மக்களாக இருப்போம். சாத்தானை நம்முடைய காலிற்கு நசுக்கும்படியாக தேவன் அவர் நசுக்கிட்டார் இல்லைங்களா? நம்ம நசுக்கணும், என்ன பண்ணுங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து வரும்போது தேவன் நடத்த நாம் கண்களை போடுவோம். தனிமையிலே சீஷர்களுக்கு விவரித்து சொன்னார். கிறிஸ்துவம் விவரிக்கிறது. கிறிஸ்துவம் என்பது ஒரு மாய தோற்றம் அல்ல, ஒரு மந்திரம் அல்ல, ஒரு கற்பனை அல்ல. தெளிவாக இயேசுவே ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய ஆவியில உணர முடியும். கிறிஸ்துவை நமக்குள்ள உணர முடியும், பார்க்க முடியாது, உணர முடியும். அன்றைக்கு மாம்சமா இருந்தா அவங்க பார்த்தாங்க. தேவனை உங்களுக்குள்ள உணர்வு. ஒவ்வொரு நாளும் அநேக உணர்வுகள் வருகின்றன. அந்த உணர்வுகள் நம் உள்ளத்தை தளர்ச்சி அடைய செய்கிறது, நம் சரீரத்துல அதிகமான பிரச்சனையை கொண்டு வருகிறது. ஆனால் தேவனை உணரும் போது நீங்க தளர்ந்து போக மாட்டீங்க. வசனத்தை உங்களுக்குள்ளாக உட்கொள்ளும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட விவரித்து பேச விரும்புகிறேன், தெளிவாய் பேச விரும்புகிறேன். நாங்களும் அந்த பாதையில் வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு வேண்டிய வழிமுறைகளை ஒரு சிலரை தியானித்தோம். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை அக்கறைப்படுத்திவிட்டு தனித்து முழு திட்டத்தை அறிந்து கொண்டு நேரத்தை பார்க்காதபடிக்கு, சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அதையெல்லாம் மேற்கொண்டு உங்களுடைய தீர்மானத்தை, விவரத்தை புரிந்து கொண்டது போல பிள்ளையா வாழ்க்கையில் கூட சபிக்க யோசித்த அவருடைய பார்வையிலே ஆண்டவர் உடைக்கிற காரியம் இல்லை இல்லை, அவர்கள் ஜாதிகளோடு கூட கலவாதபடிக்கு தனிமையான ஜனங்கள் என்று சொல்லி
அவர் பார்க்கிறார். அதுபோல எங்கள் வாழ்வில் கூட நாங்கள் யார் என்பதை விதைக்கிறதற்காக நன்றி. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு விவரமாக சொல்வதற்கு முன்பாக நாங்கள் சாட்சியாய் எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக.